4 or 5 பீசஸ் பிரெட் எடுத்துக்கலாம். அதில் சைடில் இருக்க ப்ரௌன் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த ப்ரெட்டை ஒரு பவுலில் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போது 1.5 ஸ்பூன் பால் பவுடர், ஒரு 1/2 கப் மில்க்கு, 1.5 ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கையில் நல்லா ஆயில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கணும். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/4 கப் சுகரு, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. இப்போது ஒரு 4-5 ஏலக்காவையும் அதோட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸ் மேலே சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு பிரெட் குலோப் ஜாம் ரெடி. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 or 5 பீசஸ் பிரெட் எடுத்துக்கலாம்.